ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நேரத்துல நம்ம இந்தியால வெறும் கார்ட்டூன்ங்கிற கான்செப்ட்ல மட்டும் இருக்காம முறையா வித்தியாசமா கார்ட்டூன்குள்ளேயும் ராப்பிங் கொண்டு வந்திருந்தாங்க. இதே ஷோல ஒரு ரேப்பர் மங்கியோட ஸ்டோரியை ரொம்ப அழகா காமிச்சிருக்கும். அண்ட் இந்த கார்ட்டூனோட பேர் தான் கீமோனாச்சு. பட் இந்த ஷோ எவ்வளவுதான் வித்தியாசமானதா இருந்தாலும் இதை விட பல மடங்கு வித்தியாசமானதுதான் ஸ்பஞ்ச்பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ். இந்த கார்ட்டூன் ஷோ மேல மக்கள் எந்த அளவுக்கு அன்பு அள்ளி கொட்டிருக்காங்கிறத பார்த்தோம்னா, இந்த கார்ட்டூனோட வெறும் பொம்மைகளோட விற்பனை மட்டுமே 1-2 இல்ல 99 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற இந்த ஸ்பஞ்ச்பாப் என்கிற இந்த கேரக்டரை எந்த நாடு உருவாக்கிச்சு? வெல், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜப்பான் பக்கமும் திரும்பி பாருங்க. ஏன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு ஷோ எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, அந்த ஷோ மேல படங்களை தயாரிக்க தொடங்கினா அது 12,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்திருக்குது. அப்போ பல வருஷங்களா ஓடுற இந்த ஷோ எவ்வளவு சம்பாதிச்சிருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதே போலவே ஒரு சில ஃபேமஸ் கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஸ் உருவாக்குனது எந்த நாடுகள், அந்த நாடுகளுக்கு எவ்வளவு பணங்களை சம்பாதிச்சு கொடுத்திருக்குதுங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, USA. இந்த நாட்டுல உருவாக்கப்பட்ட கார்ட்டூன்ஸோட தொடக்கத்தை வெறும் அந்த கார்ட்டூனோட பொம்மைகள் மூலமா அதிகமா பணத்தை சம்பாதிச்சு கொடுத்த கார்ட்டூன்ல இருந்து தொடங்கலாம். அண்ட் அந்த கார்ட்டூன் வேற எதுவும் இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிக்லோடியன்ல ஓடின ஸ்பஞ்ச்பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் தான். இந்த கார்ட்டூனோட மெர்ச்சன்டைஸ் 2019 நிக்லோடியனுக்கு 99 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்திருக்குது. அண்ட் அதே நேரத்துல இந்த ஸ்பஞ்ச்பாப் கார்ட்டூன் நிக்லோடியன்ல எந்த அளவுக்கு அதிகமா ஓடி இருக்குதுன்னா, இதுக்கு 5th லாங்கஸ்ட் ரன்னிங் அனிமேட்டட் சீரிஸ் இன் அமெரிக்கா என்கிற டைட்டில் கிடைச்சிருக்குது. அதே நேரத்துல நிக்லோடியனோட ஹையஸ்ட் ரேட்டடான ஒரு சீரிஸ் ஸ்பஞ்ச்பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த சீரிஸோட இதுவரைக்கும் 13 சீசன்கள் டெலிகாஸ்ட் ஆகி இருக்குது. அதுவும் 1999 இருந்து 2020 வரைக்கும் குழந்தைங்களை எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணிருக்குது. ஸ்பஞ்ச்பாபோட இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிற பாப்புலாரிட்டியை பார்த்து ஸ்பஞ்ச்பாபோட கிரியேட்டர்ஸ் 2021 அதோட இன்னும் 2 சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் கேம் கோரல் ஸ்பஞ்ச்பாப் அண்டர் இயர்ஸ் அண்ட் தி பேட்ரிக் ஸ்டார் ஷோ. அண்ட் இதோட பாப்புலாரிட்டியை பார்த்து இதோட டெலிகாஸ்ட் அமேசான் பிரைம்லயும் பண்ணிருக்காங்க. அண்ட் அது காரணமா அதோட சேல்ஸ் 65 மடங்கு அதிகமாகி இருக்குது. அதனால ஸ்பஞ்ச்பாப்க்கு இதுவரைக்கும் 6 ஆனி அவார்டு, 8 கோல்டன் ரீல் அவார்டு, 4 எமி அவார்டு அண்ட் 18 கிட்ஸ் சாய்ஸ் அவார்டும் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் இந்த லிஸ்டோட 2வது கார்ட்டூன் தான் பென்டன். பென்டனோட ஏலியன் ஆகிறதுக்கான சக்தி கார்ட்டூன் நெட்வொர்க்கும் சக்தி கொடுத்துட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் கார்ட்டூன் நெட்வொர்க் கொடுத்த அந்த சக்தி எந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்குதுன்னா, பென்டன் தான் இதுவரைக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஓடின ஒரு மிகப்பெரிய கார்ட்டூனா இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் உலகம் முழுவதும் இருந்து இதோட கிரியேட்டர்ஸ்க்கு 45,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்திருக்குது. ஏன்னா இதோட 5 டெலிவிஷன் சீரிஸ், 4 பிலிம் எல்லாம் எந்த அளவுக்கு பாப்புலரா ஓடி இருக்குதுன்னா, இது பென்டனுக்கு 3 எம்மி அவார்டு வின் பண்ணி கொடுத்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப கார்ட்டூன் நெட்வொர்க் ஸ்டுடியோ மேன் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டுடியோவோட சேர்ந்து பென்டனோட லைவ் ஆக்ஷன் ஸ்ட்ரீமிங் ரோபோட் சீரிஸ் அண்ட் பென்டன் லைவ் ஆக்ஷன் ஸ்ட்ரீமிங் ஸ்பின் ஆஃப் சீரிஸும் கொண்டு வரதுக்கு இருக்காங்களாம். இது மூலமா மறுபடியும் அவங்களோட ஆடியன்ஸோட மனசை ஜெயிக்கிறதுக்காக தான் இந்த முயற்சிகள் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கார்ட்டூன் சீரிஸை பத்தி பேசினா அந்த லிஸ்ட்ல டாம் அண்ட் ஜெர்ரி பத்தி பேசாம இருக்கவே முடியாது. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஷோ 1940 தயாரிக்க தொடங்கிட்டாங்க. அண்ட் அதுல இருந்து 18 வருஷத்துல அதோட 114 ஷார்ட்ஸ் எபிசோட் ரெடி ஆகிட்டான். அதுக்கப்புறமா அது ரிலீஸ் ஆனது அதுக்கு 7 அகாடமி அவார்ட் அண்ட் பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் பிலிம் அவார்டும் கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஷோவை இன்னும் பெரிய அளவுல கொண்டு போகிறதுக்காக MGM அனிமேட்டட் விஷுவல்ஸ் இதோட இன்னும் ஸ்பின் ஆஃப்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் தி டாம் அண்ட் ஜெர்ரி ஷோ 1975, தி டாம் அண்ட் ஜெர்ரி காமெடி ஷோ 1982 அண்ட் டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ் ஷோ 1992-1993. இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரியோட நிறைய கார்ட்டூன் ஷோக்கள் வரிசையா வந்து மக்களோட மனசுலயும் பெரிய அளவுல இடம் பிடிச்சிச்சு. ஆனா நம்மளோட சின்ன வயசுல இருந்து ஓடுற இந்த கார்ட்டூன்ஸை மட்டும் USA நமக்கு தரல. இதுக்கு மேலே பவர்பாஃப் கேர்ள்ஸ், ஸ்கூபி டூ, பாப்பாய், ஆஸ்வல்ட், ஜானி பிராவோ இந்த மாதிரி நிறைய பாப்புலரான கார்ட்டூன்களை தந்திருக்காங்க. நம்பர் 2, UK. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து ஏதாவது கற்பனையான ராஜாராணி கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம். அதே மாதிரியான ஒரு கற்பனை கதையில இருந்து தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலா ரிவர்ட் வெல்பர்ட்ங்கிற இவரோட பையன் கிறிஸ்டோபர் இவர்ட்ட தினமும் நைட் பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்பான். பையன் கேட்ட ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அவர் 1945 தி ரயில்வே சீரிஸ் என்கிற ஒரு ஸ்டோரி புக்கை ரிலீஸ் பண்ணிருந்தாரு. அண்ட் அந்த புக்குக்கு தான் அனிமேஷனோட டச் 1984 கிடைச்சது. அண்ட் அந்த அனிமேட்டட் கார்ட்டூன் சீரிஸோட பேரு தாமஸ் த டேங்க் என்ஜின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த டைம்ல UK சேர்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த ஸ்டோரியோட ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்களாம். அண்ட் அவங்களோட இந்த முயற்சி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிருந்ததுன்னா, இதோட முதல் எபிசோட்லயே அதுக்கு அந்த டைம்ல 85,000 வியூவர்ஷிப்ஸ் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா நாட்கள் போக போக அதுக்கான ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகி இருக்காங்கன்னா, தாமஸ் தான் இன்னைக்கு இந்த உலகத்திலே அதிகமான பிளேயபிள் டாய்ஸ் மட்டும் இல்லாம அண்ட் மிகப்பெரிய டெலிவிஷன் பிரான்ச்சைஸியாவும் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்குது. அதனால அதோட ஒரு வருஷத்தோட இன்கம் மட்டுமே 7,629 கோடி ரூபாய் வருமா. இந்த டாமஸ் 584 எபிசோட்கள் மூலமா இதுவரைக்கும் குழந்தைகளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இருக்குது. ஆனா 2021 தாமஸ் அதோட லாஸ்ட் ரைட முடிச்சு தி எண்ட் ஆகிட்டு. UKயோட லிஸ்ட்ல அடுத்த இடத்துல இருக்கிற கார்ட்டூன் தான் மிஸ்டர் பீன். இதுல எந்த ஒரு வாய்ஸ் டயலாக் எதுவுமே இல்லாம இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி இருந்ததுன்னா, இத முழுசா 95 நாடுகள்ல டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்களாம். இந்த கார்ட்டூன் ஷோவோட என்ட்ரி 1990 இருந்தது. ஆனா 1995 ரொம்ப சீக்கிரமாவே அவங்களோட ஆடியன்ஸ்க்கு பாய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மிஸ்டர் பீன் என்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருக்கிற ரோவன் அட்கின்சன் மிஸ்டர் பீன் அனிமேட்டட் ஷோக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கணும்னு சொல்லி மிஸ்டர் பீன் அனிமேட்டட் சீரிஸ் மறுபடியும் 2002 திரும்பி வந்துச்சு. அது அந்த டைம்ல பிரிட்டிஷ் சேனலான ITV1ல ஒரு 11 நிமிஷம் எபிசோட போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் 2002 இருந்து 2004 வரைக்கும் 52 எபிசோடு ஓடிச்சு.
அதுக்கப்புறம் பப்ளிக்கோட டிமாண்ட் அதோட முடிஞ்சு போகாதனால 2015 மறுபடியும் மிஸ்டர் பீன் அனிமேட்டட் சீரிஸ கொண்டு வர வேண்டிய நிலைமை வந்துட்டு அதுல மொத்தம் 78 எபிசோடுகள் வந்தது மட்டும் இல்லாம மிஸ்டர் பீன் ஒரு சில டைலாக்களை பேசி மக்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட் சின்ன பசங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாடுறதுக்கான ஆர்வம் வந்தது பாப் த பில்டர் என்கிற கார்ட்டூன் சீரிஸ் மூலமா தான். இந்த சீரிஸ் 1999 ஒவ்வொரு வீடுகளையும் கொண்டு போய் சேர்த்தது ஒரு பிரிட்டிஷ் ப்ரொடியூசரான கீத் சாப்மேன் என்கிற இவர் தான். இந்த கார்ட்டூன் சீரிஸ்ல பாப் அண்ட் அவனோட ஃப்ரெண்டான வெண்டி அண்ட் அவனோட ஒர்க் வெஹிக்கிள் எல்லாரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு டீம் ஒர்க் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எப்படி பார்க்கணும்ங்கறத சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கார்ட்டூன் சீரிஸ்க்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருந்தா இது ஆல்மோஸ்ட் வானத்தை தொடுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு அது மட்டும் இல்லாம 2000 இந்த சீரிஸோட கேன் பி ஃபிக்ஸ் இட் என்கிற தீம் சாங்க்கும் பெஸ்ட் செல்லிங் சிங்கிள் ஆஃப் தி இயர் அவார்டும் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா பாபோட பாப்புலாரிட்டி வரும் யூகேயோட நின்னு போகல, அங்க இருந்து பாப் அவனோட டூல்ஸோட சேர்த்து ஜெர்மனி அண்ட் யுஎஸ்ஏ குள்ள நுழைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா இந்த சீரிஸோட பாப்புலாரிட்டி அண்ட் இந்த சீரிஸோட கான்செப்ட பார்த்து யூகேயோட குவீன்க்கு அது அவங்க நாட்டு கார்ட்டூன்ங்கிற பெருமையா இருந்திருக்குது. அதனால குவீன் 2006 அவங்களோட 80வது பர்த்டேக்கு பாபையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த ராயல் ட்ரீட்மெண்டோட முழு உரிமையாளரும் 90s உள்ள பாப் தான். ஏன்னா இப்போ உள்ள பாபா பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம இந்த கார்ட்டூனை தான் பார்த்தோமான்னு சொல்லி சந்தேகம் வந்துரும். நம்பர் 3 இந்தியாவை சேர்ந்த கார்ட்டூன் ஃபேன்களா இருந்தா கண்டிப்பா சோட்டா பீம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கார்ட்டூன் தான் முழு உலகத்துக்கும் காமிச்சிருக்குது அனிமேஷனோட ரேஸ்ல இந்தியாவும் குறைஞ்சது இல்லன்னு சொல்லி. ஏன்னா நம்மளோட இந்த இந்தியாவை சேர்ந்த மைட்டி லிட்டில் பீமோட ஸ்பின் ஆஃப் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தப்போ குளோபல் ஆடியன்ஸ் மத்தியிலும் குட்டி பீமுக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைச்சிருக்குது. அண்ட் மக்கள் பீம் மேல வச்ச அன்பு நெட்ஃபிளிக்ஸ்க்கும் பெரிய அளவுல பணத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்குது. இத சோட்டா பீமோட ஸ்பின் ஆஃப் வரதுக்கு முன்னாடி டிவி சேனல்கள்ல சோட்டா பீமோட 200 எபிசோடுகளை கொண்டு வந்து குழந்தைகளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் அதோட முழு கிரெடிட்டும் கண்டிப்பா கிரீன் கோல்ட் அனிமேஷனுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இந்த கிரீன் கோல்ட் அனிமேஷன் தான் இந்தியன் கார்ட்டூனாலையும் பெருசா பண்ண முடியும்ங்கறத காமிச்சிருக்குது. அண்ட் இந்த சோட்டா பீமோட 40 மில்லியன் வியூவர்ஷிப் வெறும் இந்தியால இருந்து மட்டுமே கிடைச்சிருக்குது. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல சோட்டா பீமோட ஸ்பின் ஆஃப்க்கு அப்புறம் இந்த உலகம் முழுவதும் 27 மில்லியன் வீடுகள்ல வியூவர்ஷிப் கிடைச்சிருக்குதாம். நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவோட அடுத்த மோஸ்ட் பாப்புலர் கார்ட்டூனை பார்த்தோம்னா அது கண்டிப்பா மோட்டு பத்லு தான். இந்த மோட்டு பத்லு கார்ட்டூன் சீரிஸோட இன்ஸ்பிரேஷன் காஸ்மோஸ் ஸ்டுடியோ லோட் போட்ங்கிற ஒரு காமிக் புக்ல இருந்து எடுத்திருக்காங்களாம். இந்த மோட்டு பத்லுவோட சீரிஸ் 2012 தொடங்கி இதுவரைக்கும் இதோட 13 சீசன்கள் வந்துட்டு அண்ட் ஒவ்வொரு எபிசோடுகள்லயும் புது புது காமெடிகளோட இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்க மத்தியிலே ஃபேமஸா இருக்குது. அண்ட் இப்போ இந்த மோட்டு பத்லுவும் இந்தியாவோட மோஸ்ட் பாப்புலர் சில்ட்ரன் ஷோக்கள்லயும் ஒண்ணா இருக்குது. ஒருவேளை இந்தியால இந்த மாதிரி வெறும் விரல வெட்டி என்ற அளவுக்கு தான் கார்ட்டூன் ஷோஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. என்ன சோட்டா பீம் மோட்டு பத்லுவையும் தவிர தென்னாலி ராமா, குச்சு பாய், அகடம் பக்கடாய் மாதிரியான இன்னமும் நிறைய பாப்புலர் கார்ட்டூன் ஷோக்களையும் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இந்த கார்ட்டூன் ஷோக்களும் குளோபலி குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்குது. நம்பர் 4 ஜப்பான். இப்போ நம்ம லிஸ்ட்ல பார்க்க போகிற இந்த கார்ட்டூன் சீரிஸ் சொல்ற விட இந்த அனிமே சீரிஸ் எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம சொன்னாலும் A to Z அத பத்தி எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த அனிமே சீரிஸ் வேற எதுவும் இல்ல, நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான டோரேமான் தான். டோரேமான் நம்மளோட சின்ன வயசுல இருந்தே அதோட பாக்கெட்ல இருந்து புது புது கேஜெட்கள் எடுத்து நம்மள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் இத உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கான முழு கிரெடிட்டும் ஜப்பானை சேர்ந்த ஃபுஜிகோ எஃப் ஃபுஜியோக்கு தான் போய் சேரும். அவர் இந்த அனிமே கேரக்டர் இன்னையில இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி 1973 டிவில இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா இதோட பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சுன்னா 1979 இருந்து 2005 நடுவுல இதோட இன்னும் 2 வருஷமும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 70s இருந்து இதுவரைக்கும் டோரேமானோட 43 படங்களும் வந்துட்டு அந்த படங்கள் மூலமா 2020 வரைக்கும் டோரேமான் 12,000 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணி இருக்குது. அதுக்கான காரணம் டோரேமானோட ஃபேன்ஸ் ஜப்பான்ல மட்டும் இல்ல இந்த உலகம் முழுவதுமே இருக்காங்க. அண்ட் இந்த டோரேமானோட மெர்ச்சன்டைஸ்ல இருந்து மட்டுமே 31,000 கோடி ரூபாயும் சம்பாதிச்சிருக்காங்களாம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட இந்த பாப்புலர் கார்ட்டூன் லிஸ்ட்ல ஏதாவது கார்ட்டூன் மிஸ் ஆகி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.